இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ ஆஹா கல்யாணம் அண்ட் மகாநதியோட மகா சங்கமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே இந்த டிஆர்பி எல்லாம் போன வாரத்துக்காக வந்துருச்சு. அதிலே தெரிஞ்சிருச்சு அதனுடைய ரிசல்ட் என்ன, எந்த அளவுக்கு இருக்குது இப்போ அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதில் பாதாளத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. ஆஹா கல்யாணம் கதையே இல்லாமல் கூட ஓரளவுக்கு ஒரு நல்ல டிஆர்பி வச்சிருந்துச்சு. எப்படிங்க இந்த கதையில் டிஆர்பி இவ்வளோ வருது? இந்த கதையில் ஏற்கனவே ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. கதையே இல்லாமல் திருப்பி ஒரு ரூம்குள்ளார ராஜலட்சுமி வந்து மிரட்டுறதும் மகாலட்சுமி வந்து பாவமாக முடிக்கிறதும் தானே கதையை கொண்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி நல்ல கதை இருந்துச்சு. எல்லாமே இப்போ தான் கொஞ்சமாக பிக்கப் ஆகிச்சு. ஏன்னா நடுவில் வந்து இந்த மொத்தமாக எப்போ கொடைக்கானலேருந்து இங்கே வந்து இந்த விஜய் கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சோ அதுக்கப்புறமா வந்து ஃபேன்ஸில் ஒரு பெரிய சேஞ்ச் வந்துருச்சு. நிவின் காவேரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நான் பார்க்க மாட்டேன்னு முடிவு பண்ணேன். அந்த சமயத்தில் காற்றுக்கு என்ன வேலை சீரியல் முடிஞ்சிருந்த போது வந்து இந்த விஜயோடைய ஃபேன்ஸ் கார்த்திக் இந்த சுவாமிநாதனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்ல உள்ளார வர அப்படின்னு சொல்லிட்டு கதையில் நிறைய குளறுபடிகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. டிஆர்பியும் அந்த மாதிரி ஏறி இறங்கிட்டு இருந்துச்சு. கதையை எப்போ இந்த கொடைக்கானல் கொண்டு போய் சூப்பராக பரபரப்பாக நிவின் கல்யாணம் நடக்குமா நடக்காதா, பசுபதி கடத்திட்டாரு அப்படிங்கிற சீனெல்லாம் காமிச்சு நல்லா ஏற்றி வச்சுருந்தாங்க. ஏற்றி வச்சு இவங்களுக்குள்ள அந்த லீட் பேர் விஜய் அண்ட் காவேரிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வந்திருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் மாற்றி ஒரு மரியாதை, ஒரு அன்பு உருவாச்சு, காதல் உருவாச்சோ இல்லையோ அந்த சமயத்தை இந்த மகா சங்கமத்தை போட்டு புதுகடி அப்படின்னு கீழே தள்ளி விட்டாங்க. இந்த சீரியலும் விழுந்துருச்சு, அந்த சீரியலும் விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நிலைமையாயிடுச்சு. இதுக்கு பிறகு தான் அந்த கதையில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா வந்து இந்த மகா சங்கமத்தை சீக்கிரம் முடிக்கணும். அதில் முதல் வேலையாக இப்போ வந்து மொத்தம் 4 கப்பல் இப்போ பெண்டிங்கில் இருக்காங்க. ஹீரோயினான காவேரி அண்டு விஜய் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மகா சூர்யா, அதுக்கப்புறம் வந்து 2வது ஹீரோயினான குமரன் கங்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வில்லன் வில்லிகளான ஐஸ்வர்யாவும் கௌதமும் இருக்காங்க. இப்போ கௌதமும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து இன்றைக்கி வந்து எப்படியோ காப்பாற்றுறதை வச்சு ஓடிடுச்சு. முழுக்க வந்து ஒரு காவேரியை காப்பாற்றுறதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்தை ஓட்டிட்டாங்கன்னா பார்த்துங்களேன். எனக்கே ஒரே ஷாக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து காம்படிஷன் அப்படின்னு வைக்கும்பொழுது இப்போ கௌதமும் இவரும் சேர்ந்து ஐஸ்வர்யாவும் சேர்ந்து அந்த ஆர்கனைசர்ஸுக்கு காசெல்லாம் கொடுத்து வர அந்த ஆர்கனைசர்ஸை கூட்டு வந்தது தாத்தாவும் 2 தாத்தாவும் தானே. 2 தாத்தாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு ஸ்டேஜில் ஏறி நின்று அடுத்த கப்பல் யார் இந்த அடுத்த ரவுண்டுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஐஸ்வர்யாவும் கௌதமும் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி துரத்தி விட்டோம் அவங்க 2 பேர்த்தையும். ஏன் அப்படின்னா வந்து அவங்க 2 பேரும் வந்து லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு அவமானப்படுத்தப்பட்டு சில காரணங்களுக்காக துரத்தி விட்டாங்கன்னு உடனே இது சித்ராவுக்கு பெரிய அவமானமாக போகுது. இப்படி நம்ம பையனை மாட்டிக்கிட்டான், செஞ்ச தப்ப ஒழுங்காக செய்ய தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருன்னு முழிச்சதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 கப்பல் கலந்துக்கும் போது கடைசியில் தன்னுடைய அக்காவுக்கு பணம் வேணும், அக்கா நம்ம உயிரை காப்பாற்றினாங்கிறதுக்காக விஜய் காவேரியில் காவேரி கொஞ்சம் விட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி தோணுது. அந்த ஃபிசிக்கல் காம்படிஷனில் கடைசி நிமிஷத்தை மெதுவாக ஓடுற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி கங்காவை ஜெயிக்க வைக்க போகிறாங்க. ஆனால் பணம் அதிகமாக தேவையாக இருக்கிறது ஆஹா கல்யாணம்ல மகாவுக்கு தான். ஏன்னா மகாவுக்கு அவங்க வீடே வந்து ஜப்தி ஆக போகுது. இந்த சமயத்தை இந்த வீட்டிலேருந்து பணத்தை வந்து ஒரு ரூபா கேட்டாலே பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க ராஜலட்சுமி. இந்த சமயத்தை அவங்க எப்படியோ போராடி ஜெயிக்கிறது. அதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து நாளைக்கு இவர் ஒரு டிசைன் கொடுக்கணுங்கிறாங்கல்ல, ராமாயண டிசைன் ஒன்று கேட்குறாங்க நெக்லஸில். பவித்ராவால் பண்ண முடியலன்ட்டு. பவித்ராவை அப்படி எதுக்கு தான் வேலைக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. எதையுமே பண்ண முடியலன்னு திட்டு வாங்கிட்டு தான் இருக்குது அந்த பிள்ளை. ஸோ உடனே இவங்க வந்து ராத்திரியோட டிசைனை பண்ணி கொடுக்க அது ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு பாராட்டிட்டு உனக்கு என்ன வேணுமோ சொல்லி நான் உனக்கு தரேன் அப்படின்னு வந்து இவர் கேட்க, எனக்கு இந்த போட்டியில் ஜெயிக்கணும், அந்த பணம் தேவை இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு ராஜலட்சுமிகிட்ட நான் ஜெயிக்க மாட்டாமா அந்த போட்டியில், கவலைப்படாதீங்கம்மான்னு சொல்லிட்டு, ஆனால் கடைசி நிமிஷம் மனசு மாறி இவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உதவுவாருன்னு தோணுது சூர்யா. ஸோ சூர்யா உதவி, ராஜலட்சுமி கடுப்பாக, தாத்தாவும் சந்தோஷப்பட மகா ஜெயிச்சு 5 லட்ச ரூபா வாங்குறதும், செகண்ட் பரிசான 1 லட்ச ரூபாயை வந்து பணம் தேவைப்படுற குமரனும் கங்காவும் வாங்குறதும். சரி ஓகே, அது எப்படி இருந்தாலும் நம்ம பணத்தை ஜெயிச்சு நம்ம வீட்டுக்கு தானே கொடுக்கணும் அக்காவுக்கு, அக்கா ஜெயிச்சு அக்கா வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு இவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு கதைகள் மாறப்போகுதுன்னு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இந்த கதை போகிற விதத்தில்? ப்ளஸ் வந்து மகாசங்கமம் இதோட முடிச்சாலான்னு நினைக்கிறீங்களா, என்ன இழுத்தா ஓகேவா, யார் ஜெயிச்சா நல்லாயிருக்கும், யார் ரன்னரப் ஆவான்னு உங்களுக்கு தோணுதுங்கிறத சொல்லுங்கள். எப்படி இருக்குது இந்த 2 கதை? இதில் 2 சீரியலில் எந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ ஆஹா கல்யாணம் மகாநதியோட மகா சங்கமம் வந்து